ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நல்ல மனதிற்காகவே நல்ல குறி ஒன்று உனக்காக வந்திருக்கின்றது. என் பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியிடத்திலிருந்து நல்ல வாக்கினை பெற்றுவிட முடியும் என்றால் அது நிச்சயமாக நேர்மையாக இருப்பவர்களால் மட்டுமே இதுவெல்லாம் சாத்தியம். இந்த கருப்பன் அத்தனை சுலபமாக யாருக்கும் உடைய அன்பினை கொடுத்து விடுவது கிடையாது. ஆனால் இன்று உனக்கு என்னிடத்திலிருந்து ஒரு நல்ல குறி வந்திருக்கிறது என்றால் சர்வ நிச்சயமாக இன்று நீ ஏதோ ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஏதோ ஒரு விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் வரப்போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய். எத்தனையோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போன பொழுதெல்லாம் என் பிள்ளை ஏங்கிய காலங்கள் உண்டு. விஷயங்களை எல்லாம் நினைத்து கொண்டு இது நடக்குமா அல்லது உனக்கு கிடைக்குமா என்று சொல்லி குழந்தை மனம் இறங்கி அழுத நாட்களும் உண்டு. அப்பன் இதையெல்லாம் ஒரு நாளும் மறப்பது இல்லை. என் பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமி உனக்கு ஒரு விஷயத்தை இன்று சொல்கிறேன் என்றால் நீ உன் வாழ்க்கையில் பட்ட ஒரு அவமானம் இன்று உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. கருப்பன் சொல்வது உண்மைதானே? சற்று சிந்தித்துப்பார். ஒரு முறை நீ ஒரு நம்பிக்கையினால் நீ உன் வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு விஷயத்தை மிக பெரிய ஏமாற்றத்தோடு அந்த வாழ்க்கை உனக்கு முடிவடைந்தது. இந்த நம்பிக்கை துரோகம், இந்த ஏமாற்றம், இவையெல்லாம் உன்னை வாழ்க்கையிலிருந்து எப்படியாவது விலக்கிவிட வேண்டும், இந்த வாழ்க்கையை விட்டு ஓடிவிட வேண்டும் என்றுதான் செய்தது. அப்படிப்பட்ட நேரத்தில்தான் தெய்வத்தின் மூலமாக உனக்கு தெளிவான ஒரு ஆறுதல் கிடைத்தது. நீயும் தப்பித்து கொண்டாய். அந்த ஆறுதல் என்னவாக இருக்கும் என்று யோசிக்கின்றாயா? என் பிள்ளையே, ஒருவர் கொடுத்த ஏமாற்றத்திற்காக அவர்களுக்காகவே நீ உயிரை விட துணிகிறாய் என்றால் என் பிள்ளையே, உனக்கு தகுதியில்லாத இவர்களுக்காக நீ உயிரை விடுவதால் யாருக்கு நஷ்டம்? அவர்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. ஏற்கனவே உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிய இவர்களுக்கா நீ உன் உயிரை விட்டுவிட துணிகிறாய்? அப்படியானால் உன்னை சார்ந்தவர்களுக்கும் உன்னை நம்பி இருப்பவர்களுக்கும் உன்னிடமிருந்து உண்மையான அன்பினை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் நீ மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. என் குழந்தையே, அதையெல்லாம் விட்டுவிட்டு இனி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்காக உன்னுடைய நேரத்தை நீ செலவிட வேண்டும். அதனால்தான் தெய்வம் உனக்கு அந்த நேரத்தில் யாரோ ஒருவரின் மூலமாக இது போன்ற ஒரு ஆறுதலை கொடுத்தது. அதனால் என் பிள்ளையின் மனதில் வைராக்கியம் கொண்டாய் அல்லவா? நம்மை ஒதுக்கியவர்கள் முன்னிலையில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சூளுரைத்தாய் அல்லவா? எந்த ஒரு விஷயத்திற்காக நம்மை ஒதுக்கினார்களோ அந்த விஷயத்தை நிச்சயமாக அடைந்து அவர்களுக்கு முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று உனக்குள்ளே தன்னம்பிக்கை கொண்டாய் அல்லவா? என் பிள்ளையே, நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னால் முடிந்த பல நல்ல விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். இதுவரை உன்னுடைய வாழ்க்கை இருந்தது வேறு, இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை இருக்கப் போவது வேறு. நீ கடந்து வந்த பாதைகள் எல்லாம் மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்ததல்லவா? அப்பேற்பட்ட அனுபவங்கள் தான் இனி உன் எதிர்காலத்தையும் நன்றாக வாழ வைக்கப் போகிறது. இந்த கருப்பனின் வார்த்தைகளில் உண்மை இருக்கிறது என்று நீ நினைப்பாயானால், ஆம், அத்தனையும் உண்மை அப்பனே கருப்பா என்று எனக்கு பதிவிட வேண்டும். அப்படி மட்டும் நீ பதிவிட்டு விட்டாயானால் நிச்சயமாக உன் அப்பன் மகிழ்ச்சி அடைவேன். ஒரு வைராக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இந்த வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்ற உனக்கு நிச்சயமாக உதவிகள் எங்கிருந்தாவது தொடர்ச்சியாக வந்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் வந்துவிட்டால் உனக்கான அத்தனை நன்மைகளையும் பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. என் பிள்ளைக்கு இனிமேலும் எதிர்காலத்தை பற்றிய பயம் தேவையில்லை. இந்த கருப்பனின் அன்பு என்றென்றும் உன்னோடு உனக்காக நிலை பெற்று நிற்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்ல நேரமும் நல்ல சூழ்நிலைகளும் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக நீ அஞ்ச வேண்டும்? தங்கமே, சரியான நேரத்தில்தான் உன் அப்பன் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த அப்பனின் குறி உனக்கு உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கத்தான் வந்திருக்கிறது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். எல்லா விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக நடக்கும் என்பதை நீ மறக்காதே. அப்பன் சொன்னது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பலிக்கும்.
நீ கொண்ட வைராக்கியம் உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை அசைக்க முடியாது. மற்றவர்களின் பார்வை உன்னை வீழ்த்த நினைக்கலாம். அவர்கள் தேவையில்லாத விஷயங்களை செய்து உன்னை அவர்களின் வழிக்கு கொண்டு வரலாம் என்றும் நினைக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் நீ ஜெயித்து வந்து விடுவாய். உனக்கென நான் செய்ய போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையை மேலும் மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். அத்தனையும் உனக்கு இனிமேல் ஆனந்தத்தை கொடுக்கும். எல்லா விதமான சிறப்புகளையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். என் குழந்தையே, கருப்பன் சொன்ன விஷயம் இனிமேல் நீ எப்படி வாழப்போகிறாய் என்பதை பொறுத்துதான். உனக்கு இதைவிட அதிகமான சந்தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெற்று கொடுக்கும். நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே இனி உன் வாழ்க்கையில் இன்னமும் உனக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கும். உன்னை மட்டுமல்ல, உன்னோடு சார்ந்தவர்களையும் ஆனந்தத்தில் மூழ்கச் செய்ய போகிறது. என் பிள்ளையே, உனக்கான வெற்றிகள் ஒவ்வொரு நாள் விடியலிலும் நீ என்ன செய்கிறாய் என்பதை பொறுத்தே ஆரம்பமாகிறது. உன்னுடைய விடியலை தன்னம்பிக்கையோடு ஆரம்பிப்பாயானால் அன்றைய நாள் உனக்கு புத்துணர்ச்சியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் நீ நடத்துகின்ற அத்தனை விஷயங்களும் மிகப்பெரிய பண பலன்களையும் பெயரையும் புகழையும் பெற்று கொடுக்கும். இதுவெல்லாம் தெரியாமல் தான் இத்தனை நாட்களும் இருந்து விட்டோமா என்று உனக்கே இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதலை கொடுத்துவிடும். முயற்சிகள் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் சிறப்பாக நடக்காது. என் குழந்தையே, நீ எந்த இடத்தில் யாரால் அவமானப்படுத்தப்பட்டாயோ அதே இடத்தில் அவர்களுக்கு முன்பு நீ சிறப்பாக வாழ்ந்து காட்டவும் வேண்டும். உனக்குள் ஏற்பட்ட அத்தனை வழிகளுக்கும் இந்த கருப்பண்ணசாமி நான் மருந்தாக வந்து உனக்கான சூழ்நிலைகளை நான் சரியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன். நீ வைராக்கியத்தோடும் லட்சியத்தோடும் முன்னேறி செல்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய பாதையில் எத்தனை தடைகள் வேண்டுமானாலும் வரலாம். அத்தனையும் எதிர்கொள்ள வேண்டிய மன வலிமையையும் ஆற்றலையும் உன் அப்பன் நான் கொடுத்து விடத்தான் போகிறேன். நீ எதை நினைத்தும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரை நினைத்தும் நீ வருந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு தீங்கினை செய்தவர்களும் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தவர்களும் உனக்கு துரோகத்தை செய்தவரும் தான் அங்கே உறக்கம் இல்லாமல் தவிக்க வேண்டுமே தவிர ஒரு தவறும் செய்யாத நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும். குழந்தையே, நீ ஒரு முறை ஏமாந்து விட்டோம் என்பதற்காக அவமானப்படவும் வேண்டாம், கலங்கி நிற்கவும் வேண்டாம். யார் உன்னை தூக்கி விட்டாலும் தூக்கி விடாமல் தள்ளி விட்டாலும் நிச்சயமாக உன்னை உன் அப்பன் கைதூக்கி விடுவேன். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது யார் உனக்கு உதவி செய்கிறார்கள், யார் உன்னை விட்டு தள்ளி நிற்கிறார்கள், யார் உன்னை அவமானப்படுத்துகிறார்கள், ஏளனமாக பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்வதற்காகவே உனக்கு இப்படியான சோதனைகள் வந்தது என்று நினைத்து நீ மகிழ்ச்சி கொள். இதையெல்லாம் உனக்கு சரியாக உணர்த்தத்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு இப்படியான பரீட்சையை வைத்திருக்கிறேன். இனியாவது யார் எப்படி என்பதை தெரிந்து கொண்டு உன்னுடைய வைராக்கியத்தையும் மனதில் வைத்து மற்றவர்கள் முன்பு நீ மிகச்சிறப்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.